ஒரே ஒரு நியூஸ்மா செய்தித்தாளில் இந்த புழுதி வாக்கத்தில் ஒரு 10 பேர் போயிட்டு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் இந்த பகுதியோட சேர்மன் ரவிச்சந்திரன் அவர்களும் புழுதிவாக்க வட்டக்கழக செயலாளர் ஜே.கே. மணிகண்டன் அவர்கள் முன்னில ஒரு 10 பேர் கட்சியில் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த தம்பி பேட்டி கொடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் 2014 இந்த கட்சியில் இருக்கிறேன், ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தம்பி பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் 2014 கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இதுவரையும் நான் அந்த தம்பியை பார்க்கல. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து வாழ்க்கை வரணும். அந்த தம்பியை நான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் ஆகாத பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்ட செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வட்டக்கழக இணைச் செயலாளர், இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளராக நான், எனக்கு தெரியாதா யாரு நான் பொறுப்பு போடணும் போடக்கூடாதுன்னு தெரியாது. அதை வந்து ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து அதை கேட்குறாரு. பகுதியெல்லாம் சொல்றாரு, வட்ட இணைச் செயலாளர் சொல்லுப்பாரு. இல்லாத ஒரு விஷயத்த ஒரு மேஜிக் பண்ணி நம்ம கட்சி பேர் அவ பேரை உருவாக்குறதுக்கோசம் அந்த 10 பேர் நபர்களை உருவாக்கி இன்னைக்கு வந்து செய்தித்தாளெலாம் வருது. இந்த செய்தி சமூக ஊடகம் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் செய்தியை போடுங்க, நான் வேணான்னு சொல்ல, உண்மை தன்மையை தெரிஞ்சு போடுங்க. ஆனால் எல்லாருக்குமே நல்லது அதுதான். ஏன்னா இல்லாத விஷயத்த ஒன்று போட்டு அது எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு போடாது. அந்த பையன் உண்மையிலே சொல்கிறேன், அவன் வந்தால் நம்மளை வாழ்த்தணும், அவ்வளோதான். அவன் கட்சிக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் ஒரு பொறுப்பு கூட நம்ம தரல. அப்படியேப்பட்ட நபர் வந்து செய்தியாளர் கேட்குறாங்க, வட்ட இணைச் செயலாளர் சொல்கிறான். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கார்டோ அவங்க என்னப்பா அவங்க சான்றிதழ் என்னப்பா கொடுங்க, அடையாளத்தை காட்டுப்பானா அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாத ஒருத்தனை வந்து வட்ட இணைச் செயலாளர்னா செய்தியில் வந்து சன்னிவேசிலேருந்து எல்லா சேனலில் வந்து போட்டுருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற நாடகம். நாடக திமுகன்னு சொல்லலாம். அந்த நாடக திமுக இது நடக்குது. இதுக்கு முன்னாடி அதே இடத்துல தான் வந்து ஒரு பையன் வட்ட செயலாளர் ஒருத்தர் பதவி போடலை. அவருக்கும் இது மாதிரி தான் முன்னாள் அப்போதைய அமைச்சர் இந்த மா சுப்பிரமணியம் முன்னிலையில் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கட்சி பேர் அவர் பேரை உருவாக்குறதுக்கோசமே ஒரு டீமை உருவாக்கி அவங்க கட்சியில் அவங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பேரில் குட் புக்கில் வரதுக்கோசம் தேவையில்லாத வார்த்தைகள். அடுத்தது சீட்டு தரணும், கவுன்சிலர் சீட்டு தரணும், ஜே.கே. மணிகண்டன் அவர்களுக்கு, சேர்மனுக்கு சீட்டு தரணும். அதனால இப்பயே நம்ம ஒரு 10 பேராக சேர்க்கலாம். நாங்கள் நினச்சா 1000 பேர் ஒரு நாளைக்கு சேர்த்துட்டே இருப்போம் கட்சியில். நாங்கள் வந்து நினச்சி நான் சேர்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ போன 2 நாள் முன்னாடி தான் அண்ணன் தியாகராஜ் அண்ணன் அவர்களும் தனசேகரன் அவர்கள் முன்னில ஒரு 200 பேர் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்க. எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியாதா? அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இருந்த கட்சி பிடிக்கல, அதனால முன்னாடி ஜாயின் பண்ணுறாங்க. வரவங்க அரவணைச்சு தான் இருக்கிறோம். அவங்கள மாதிரி வந்து ஒரு 10 மீடியா கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீ சொல்லு, அந்த மாதிரி சொல்லு, அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரமான தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, வரவங்களை அரவணைங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாதீங்க சொல்லியிருக்காரு. அந்த நாள்லாம் நீங்கள் அரவணைச்சு நீங்கள் மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இவ்வளோ பேர் நாங்கள் இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் 5 பேர் ரோட்டில் சுற்றுற பசங்களை, வீட்டில் தூங்கி இருக்கிற பசங்களாம் கூப்பிட்டு நாங்கள் முடியும் கைக்கும் பார்த்தா எனக்கே யாருன்னு தெரியல. அப்படியாப்பட்ட பசங்க வந்து கட்சியில் ஜாயின் பண்ணி இது ஒரு பெருசாக பேசிட்டு இருக்காங்க நியூஸ் சேனலில். இன்னைக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த கட்சியில் போனது வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா இதே மாதிரி வந்து தொடர்ந்து இது மாதிரி வந்து என் பகுதி செயலாளர் மோசராஜை கேட்டால் சொல்கிறாங்கன்னா, இல்லைண்ணா அந்த பசங்க வந்து உங்களை வார்த்தைக்கு சொல்லு வர சொன்னாங்க. இப்போ என்னதுமா ட்ரெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு 10 பேர் போய் ஏரியாவில் வந்து போங்க, அந்த மாவட்ட செயலாளரை பாருங்கள், அந்த எம்எல்ஏவை பாருங்கள், சால்வை போடுங்க, மாலை போடுங்க, பொக்கே கொடுங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துருங்க. அங்கேருந்து வெளியே வந்தாலும் கட்சியில் சேர்றது. இந்த பொழப்புக்கு நீ வேறு எதுனா பொழப்பு பழகலாம், தீர்வாங்க. இதே தான் தொடர்ந்து கடைசியாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன லாபத்தை சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தான் இந்த வாட்டி நீங்கள் தோத்துட்டீங்க. இன்னும் நீங்கள் பண்ணினே இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷனில், மாநகராட்சி எலெக்ஷன், நகராட்சி எலெக்ஷன் ஒரு இடமும் நீங்கள் வர மாட்டீங்க. ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே புழுதி வாக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் கவுன்சிலராக வருவாங்கன்றது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்லிட்டேன். நீங்கள் இருந்திருக்கலாம், பல முறை பல ஆண்டுகளாக ஒரே இடத்துல கவுன்சிலராக இருந்திருக்கலாம், அங்கே வந்து பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். இந்த பாலாவகத்தில் ஒரு சின்ன விஷயம், இந்த குட்டிவாகத்தோட கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு அவங்க மக்கள்கிட்ட சொன்னா என்னதை சொல்கிறாரா, எனக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தானே ஓட்டு போட்டேன், அவனை பேக்கல. அப்போ நீ யாரா நான் கேட்குறேன், நீ யாரு? உன்னைய கூட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ நீ கூட 4 வருஷம் கவுன்சிலராக இருக்க. ஒரு எம்எல்ஏனா தொகுதி ஃபுல்லாக பார்க்குறதோ எம்எல்ஏ வேலை. நீங்கள் வார்டில் 181வது வார்டு, 82வது வார்டு, 83வது வார்டு நீங்களாம் வந்து ஒர்க் பண்ணுற போது அந்த ஒர்க் பண்ணுற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். அடிப்படை வசதி என்ன, தண்ணீர் வருதா, காவாச்சிக்குதா, இல்லை லைன் கரெக்டாக வருதா, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, அடிப்படை வசதி நீங்கள் தான் பார்க்கணும்.
உங்களால் முடியாதது என்னோட எம்எல்ஏ ஃபண்டில் நாங்கள் உருவாக்கி தொகுதி மக்களுக்கு அந்த வார்டில் நல்லது செய்யணும். எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா போடலையானே தெரியாத, வந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியாம எனக்காக ஓட்டு போட்டான்னு கேட்குற கேவலமான அரசு இந்த திமுககாரன் பண்ணிட்டே இருக்கான். அது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் நீ சொல்லு ராஜா, இன்னும் 6 மாதம் இருக்குது உன்னை வீட்டுக்கு அனுப்ப போகிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது போதும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு சில காரணத்தினால நடக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடல் நீர் தான் இப்போ நம்ம தொகுதிக்கு வந்து தண்ணி வருது. நம்ம முதலமைச்சர் கூட போய் ஆய்வு பண்ணார் இடத்துக்கு. அந்த கடல் நீர் ஆய்வு பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஜெல் ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ் ஒன்று இருக்குது. அந்த ஃபிஷ் வந்து அடைச்சிக்கிறதுனால தண்ணி சரியாக வரல. நம்ம தொகுதியோட எல்லா ஏரியாவுக்கும் வரலன்றது ஒரு வாரமாக கம்ப்ளைண்டாக இருந்தது, தண்ணி வரலன்றது. அதை இன்னும் ஒரு 2 நாட்கள் சரியாயிடும். இப்போ தண்ணி ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். கரண்ட் பிரச்சனைனா ஒரு இடத்துலையும் வந்து இப்போ இந்த வெயில் சீசன்றதுனால ஏசிகள் அதிகமாக போகிறதுனால அங்கங்கே ஒயர் எரிஞ்சு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதையும் மீறி ஒரு சில பேர் திமுக காரங்களோட கூட இருக்கிற நபர்கள்லாம் என்ன பண்ணால் 2 பைக் எடுத்துன்னு பீஸ் கடையை பிடிக்க வந்துடுறானுங்க. ஒரு திமுக காரன் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு தண்ணி தேங்கில் தண்ணி விடுறோன்னா தண்ணி தேங்க அறக்கிறான், ஆசாரம் எடுத்து அறக்கிறான், தண்ணி விடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. எங்களால் ஃப்ரீயாகவே வேலை செய்ய முடியாது. ஒரு எம்எல்ஏவாவது என்னாலே சரியாக வேலை செய்ய முடியும். அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த லோக்கல் பார்ட்டியில் இருக்கவங்க கவுன்சிலரும் சரி, மாநகராட்சி நகராட்சி அந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். மாற்றம் மாறும், கண்டிப்பாக மாறும். இந்த மாற்றி தான் நீங்கள் 2026 தலைவரை சிஎம் ஆக்கியிருக்கீங்க. அதே போல் வருகின்ற தேர்தலில் இங்கே இருக்கிற சுயநூல தொகுதியில் 200 வார்டில் இந்த 20 வார்டு இங்கே தொகுதியில் இருக்குது. 20 வார்டும் தமிழக வெற்றி கழகத்தின் நபர்களை கவுன்சிலர் ஆக்கினா மட்டும்தான் எல்லா விஷயம் நடக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக ஆக்குவீங்க, நம்புகிறோம். கண்டிப்பாக ஆக்குவீங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்க தளபதி அவர்களும். நாங்களும் தொகுதியில் வந்து 24/7 ஒர்க்கப் பண்ணிட்டே இருக்கோம். நாங்கள் தினந்தோறுமே அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் எனக்கு அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்ச இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கும், இந்த இளவநகர் பொதுமக்களுக்கும், எம்ஜிஆர் நகர் மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவுமே ரெகுலராக சொல்லிடுறேன். எப்பவுமே இந்த சால்வெல்லாம் போடுவாங்க நம்ம தொகுதி மக்கள், நம்ம நண்பர்கள்லாம் வந்து அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ இதுமாதிரி சால்வெல்லாம் போடாதீங்கப்பா, 2000 ரூபா 3000 ரூபா வருது. ஒரு சால்வை ரேட்டு 1000 1500 ரூபா வருது. அதுக்கு பதிலாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம், ஸ்கூல் பேகு, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி வந்து கொடுங்கப்பான்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 4000 நோட்டு, 200 பேகு, அப்படி ஜாமெட்ரி பாக்ஸ் அவ்வளோ கொட்டி கிடக்குது. இது எல்லாமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தினந்தோறும் ஒரு ஊருக்கு போகணும் தர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே போல் பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி எதுவானாலும் செய்யுங்க. மக்களுக்கு தொந்தரவு செய்கிற மாதிரி இந்த விஷயம் செய்யாதீங்க. இந்த பேனர் எல்லாமே ரோட்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரோட்டில் வச்சா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் சந்திலே வச்சுங்க. மணிகண்டன் சொன்னேன், அவர் அந்த அளவுக்கு படிக்க ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் என் மனமாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.